தமிழர்களுக்கு எதிராக நடந்த அடக்குமுறையை கண்டித்து தமிழர்களுக்கு ஆதரவாக தனது உயிரை தீ வைத்து உயிர் தியாகம் செய்த முத்துக்குமாரின் நினைவு நாளை முன்னிட்டு திரு தனபால் மற்றும் வணிகர் சங்கங்கள் பேரவை அமைப்பின் சார்பில் கொளத்தூர் ரவி அவர்கள் அஞ்சலி செலுத்தி பத்திரிகையாளரை சந்தித்தனர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பது வாக்கியம். தமிழர்களை பொறுத்தவரை வீரத்திலும் தியாகத்திலும் சிறந்தவர் என்பது முத்துக்குமார் போன்றவர். முத்துக்குமாரை பொறுத்தவரை சிறிய வயதிலிருந்து அவர் தமிழர்கள் மீதும் தமிழ் மீதும் மிகப்பெரிய பற்று கொண்டவர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் படிக்கிற காலத்திலிருந்தே அவர் எப்பொழுதுமே இலங்கை தமிழர்களை பற்றியே சிந்தனை செய்யக்கூடியவர். எதையோ ஒரு தன்னால் செய்ய வேண்டும் இலங்கை தமிழர்களுக்கு என்று பேசிக் கொண்டிருந்தவர். ஆனால் தான் ஒருவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைத்த காரணத்தால் என்னுடைய ஒருவருடைய உயிர் தியாகத்தினாலாவது இழந்த இலங்கை தமிழர்களுக்கு விடிவு கிடைக்க வேண்டும் என்று தன்னுடைய இன்னுயிரை நீத்தவர். இந்த தமிழர்களை பொறுத்தளவிலே தமிழர்கள் நாம் அறிவோம். உலகெங்கும் பரவி இருக்க தமிழர்களை பொறுத்தளவில் தமிழருக்கு ஒன்றென்றால் உயிரிழந்து கொண்டு எழுவார்கள் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. அதிலும் குறிப்பாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீது நம்முடைய முத்துக்குமார் அவர்கள் மிகுந்த ஒரு பற்று கொண்டவர், பாசம் கொண்டவர், அவர்களுடைய வழி வச்சு நடக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர். ஆனால் அதே சமயத்திலே வாழ்நாள் ஒரு முறையாவது அவரை பார்க்க வேண்டும் என்றுதான் நினைத்தவர். முடியாத காரணத்தினால் ஏன் விண்ணலகம் சென்றாவது அவரை பார்க்க வேண்டும் என்கிற முறையில் தான் தன்னுடைய எண்ணியரை நினைத்தார் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்கள். அவரை பொறுத்தவரை இவர் போன்ற தியாகிகள், எல்லா தியாகம் உள்ள கொண்டவர்கள் அவர்களெல்லாம் இருக்கும் காரணத்தினால் தமிழானது இன்றும் உயிரோடு இருக்கின்றது. ஏனென்றால் நாம் அறிவோம் என்று இந்திய ஆதிக்கத்திலே எப்படியாவது இந்தியா முழுவதும் இந்திய ஆதிக்கம் இருக்க வேண்டும் என்று கட்சிகள் நினைக்க மாட்டேன். எங்கும் தமிழகத்தை பொறுத்தளவில் இந்தி திணிப்பு என்பதை விட இந்தியை பொறுத்தளவில் நாம் வெறுக்கிறோம் என்பது அல்ல, ஆனால் திணிப்ப வேண்டாம் என்கிறது நாம் அறிந்தோம். தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக செய்தியாளர் எம் யாசர் அலி, ஒளிப்பதிவாளர் கே ராஜேஷ். Tamil Nadu Today Magazine Awards. For more updates, follow Tamil Nadu Today website.